ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி அருமையான ஒரு பூண்டு குழம்பு செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க, இதை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அது மாதிரி கடையில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடைசி கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்குங்க. அது நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். அடுத்து அதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் மணமும் இருக்கும். இந்த மாதிரி வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. அதில் வந்து 3 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு இஞ்சி சேர்த்து அதையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காவை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அடுத்து தேவையான அளவு சிறிதளவு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி பல்லி சேர்த்துக்குங்க. காஷ்மீரி பவுடர் இல்லாட்டி சாதா மிளகு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறிகிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மையை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு 15 20 பல் வெள்ளை பூண்டை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். அது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா எடுத்து அதில் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் அடுத்து இதோட ஒரு பெரிய எலுமிச்சம் அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இடையே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம சேர்த்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோங்க. கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அருமையான ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் விஜயநாராயணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.